ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் இல்லை. ஆளுநர் அரசுக்கு இடையிலான மோதல் உயர்கல்வியை பாதிக்கக்கூடாது. இது தொடர்ந்து உங்களிடம் நான் சொல்லி வருகிறேன். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக பணியாற்றி வந்த பேராசிரியர் செல்வம் நேற்று முன்னாள் 4ஆம் தேதியுடன் பதவிக்காலம் முடிவடைந்து ஓய்வு பெற்றுவிட்டார். அவரது பதவிக்காலம் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதமே முடிந்துவிட்டது. எனினும் புதிய துணைவேந்தரை தேர்வு செய்ய முடியாததால் அவரது பதவிக்காலம் ஓராண்டுக்கு நீடிக்கப்பட்டிருந்தது. இப்போது நீட்டிக்கப்பட்ட பதவிக்காலமும் முடிவடைந்திருக்கிறது. ஏற்கனவே சென்னை பல்கலைக்கழகம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், கோவை பாரதியார் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு கல்வியியல் பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆகிய 6 பல்கலைக்கழகங்களும் துணைவேந்தர்கள் இல்லாமல் முடங்கி கிடக்கின்றன. பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஏழும் பல்கலைக்கழகமாக பட்டியலில் இருந்திருக்கிறது. இவற்றில் பாரதியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவி 2022 அக்டோபர் முதலும், கல்வியியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவி 2022 நவம்பர் மாதம் முதலும் காலியாக கிடைக்கிறது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரின் பதவிக்காலம் ஏற்கனவே முடிவடைந்து ஓராண்டு நீட்டிப்பு பெற்றுள்ளார். அந்த பதவிக்காலம் வரும் மே 10ஆம் தேதி 19ஆம் தேதி நிறைவடைகிறது. வேலூர் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம், காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம், நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் துணைவேந்தர்கள் பதவிக்காலம் வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. அதுவரை புதிய துணைவேந்தர்கள் நியமனம் செய்யப்படாமல் இருந்தால் உயர்கல்வித்துறையின் கீழ் இயங்கும் 13 பல்கலைக்கழகங்களில் 11 பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்கள் இல்லாமல் தடுமாறும் அவல நிலை உருவாகிவிடும். துணைவேந்தர்கள் இல்லாததால் இந்த பல்கலைக்கழகங்களின் கல்வி வளர்ச்சி பாதிக்கப்படும். அது மட்டுமின்றி துணைவேந்தர்களின் கையெழுத்து இல்லாமல் வழங்கப்படும் பட்டச் சான்றுகள் செல்லாது என்பதால் படித்து பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு எதிர்காலமும் வீணாகிவிடும்.
அப்படி ஒரு நிலை உருவாவதை தமிழக அரசு அனுமதிக்கவில்லை. இதற்கு ஒரே தீர்வு அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் உடனடியாக துணைவேந்தர்களை நியமனம் செய்வதுதான். பல்கலைக்கழக துணைவேந்தர் தேர்வுக்குழுவில் யுஜிசி எனப்படும் பல்கலைக்கழக மானிய குழுவில் பிரதிநிதியை சேர்க்க வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான மோதலின் மையப்புள்ளி. இது தொடர்பாக தமிழக அரசு தொடர்ந்துள்ள வழக்கு ஏற்கனவே ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் இடையிலான மோதல் தொடர்பான வழக்குகளுடன் இணைத்து உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகின்றன. துணைவேந்தர்கள் இல்லாததால் மாணவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை உச்சநீதிமன்றத்தில் எடுத்து கூறி சாதகமான தீர்ப்பை பெற்று துணைவேந்தர்களை நியமிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ரெண்டு பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு நியமன ஆணைகளை உடனடியாக வழங்க வேண்டும். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளுக்கு ஆசிரியர்களை நியமிப்பதில் காட்டப்படும் பள்ளியா தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளுக்கு ஆசிரியர்கள் நியமிப்பதில் காட்டப்படும் தேவையில்லாத காலதாமதம் கவலை அளிக்கிறது. 3192 பட்டதாரி ஆசிரியர்களை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிப்பு கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் மாதம் 25ஆம் நாள் வெளியிடப்பட்டது. அதன்படி விண்ணப்பித்தவர்களுக்கு கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி போட்டித் தேர்வுகள் நடத்தப்பட்டு அதன் முடிவுகள் மே மாதம் 18ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து கடந்த ஜூன் மாதத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தப்பட்டு ஆசிரியர் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் பட்டியல் கடந்த ஜூலை 18ஆம் தேதி வெளியிடப்பட்டது. ஆனால் அதன் பின் 6 மாதங்களுக்கு மேலாகியும் இன்று வரை அவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படவில்லை. அதேபோல் அரசு பள்ளிகளுக்கு 2768 இடைநிலை ஆசிரியர்களை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிப்பு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட்டு ஜூலை 21ஆம் நாள் போட்டித் தேர்வுகள் நடத்தப்பட்டன. அடுத்த சில வாரங்களில் அதன் முடிவுகள் வெளியிடப்பட வேண்டும். ஆனால் போட்டித் தேர்வு
தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டு 6 மாதங்களுக்கு மேலாகிவிட்ட நிலையில் அவற்றை திருத்தம் செய்வதற்கான முயற்சிகள் கூட மேற்கொள்ளப்படவில்லை. இதில் அரசு ஆட்டம் அவசியம் கண்டிக்கத்தக்கது. அரசு பள்ளிகளின் கல்வித்தரம் ஆண்டுக்கு ஆண்டு மோசமடைந்து வரும் நிலையில் இதற்கு முதன்மை காரணம் அரசு பள்ளிகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை தான். ஏற்கனவே போதிய ஆசிரியர்கள் இல்லாத நிலையில் கடந்த 10 ஆண்டுகளில் 50,000க்கும் கூடுதலான இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் ஓய்வு பெற்ற நிலையில் அவர்களுக்கு மாற்றாக ஒரே ஒரு புதிய ஆசிரியர் கூட நியமிக்கப்படுகிறது. நியமிக்கப்படவில்லை. அரசு பள்ளிகளில் கல்வித்தரத்தை மேம்படுத்துவதற்காக ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட 3192 பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் உடனடியாக பணி நியமன ஆணைகளை வழங்க வேண்டும். அதேபோல் இடைநிலை ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வுகளின் முடிவுகளை உடனடியாக வெளியிட்டு தற்போதுள்ள காலி பணியிடங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ற வகையில் அதிக எண்ணிக்கையில் இடைநிலை ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு, இது நான் சொல்றது 3வது. மாநில அரசுக்கு உள்ள அதிகாரம் குறித்த நிலைப்பாட்டை காங்கிரஸ் தலைமை அறிவிக்க வேண்டும். மீண்டும் சொல்றேன், தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மாநில அரசுக்கு உள்ள அதிகாரம் குறித்த நிலைப்பாட்டை காங்கிரஸ் தலைமை அறிவிக்க வேண்டும். நாடாளுமன்ற மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெலுங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியதை பாராட்டியதுடன் தேசிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருப்பதும் வரவேற்கத்தக்கது. ஆனால் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமை எந்த கருத்தும் தெரிவிக்காமல் அமைதி காப்பது ஏன் என தெரியவில்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருப்பதை கர்நாடகம் மற்றும் தெலுங்கானாவில் கணக்கெடுப்பு நடத்தி நிரூபித்திருக்கும் காங்கிரஸ் தலைமை தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று திமுக அரசு கூறுவது குறித்த தங்களது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் தேசிய தலைமை
வலியுறுத்த வேண்டும். காங்கிரஸ் தேசிய தலைமை வலியுறுத்த வேண்டும். நாலாவது 4 தொடர்கதையாகும் ஆன்லைன் சூதாட்ட தற்கொலைகள் உச்ச நீதிமன்றத்தில் தடையாணை பெற்று தற்கொலைகளை நிறுத்த வேண்டும். சரியா கையில் உங்களுக்கு பேப்பர் இப்படி வச்சு பேப்பர் முகம் மறைக்கிறேன். இது தமிழ்நாட்டில் ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்தவர்கள் தற்கொலை செய்து கொள்வது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள சடையம்பாளையத்தை சேர்ந்த சடையம்பாளையத்தை சார்ந்த சரக்குருந்து உரிமையாளர் தமிழ்மணி ஆன்லைன் சூதாட்டத்தில் 70 லட்சம் ரூபாயை இழந்ததால் ஏற்பட்ட கடன் சுமை மற்றும் மன உளைச்சல் காரணமாக 2 நாட்களுக்கு முன் தற்கொலை செய்து கொண்டார். கடந்த 10 நாட்களில் நிகழ்ந்த 2வது ஆன்லைன் சூதாட்ட தற்கொலை இதுவாகும். ஆன்லைன் ரம்மிக்கு தமிழக அரசு தடை விதித்தது செல்லாது என்று கடந்த 2023 நவம்பர் மாதம் 10ஆம் தேதி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததற்கு பிறகு நிகழ்ந்துள்ள 19ஆம் தற்கொலை இது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆன்லைன் சூதாட்ட தற்கொலைகளுக்கு முடிவு கட்டுவதற்கான ஒரே வழி சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்ச நீதிமன்றத்தில் தடை பெறுவதுதான். ஆனால் தீர்ப்பளிக்கப்பட்ட ஓராண்டுக்கு மேலாகியும் அரசால் தடை பெற முடியவில்லை. இனியும் தாமதிக்காமல் உச்ச நீதிமன்றத்தில் ஆன்லைன் சூதாட்ட தடை தொடர்பான வழக்கை விரைவாக விசாரணைக்கு கொண்டு வந்து ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை பெறுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்தது 5 தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கையை 90ஆக உயர்த்துவதா? முதலீடு எடுக்கப்பட்ட சுங்கச்சாவடிகளை மூட வேண்டும். தமிழ்நாட்டில் அடுத்த 2 ஆண்டுகளில் விக்கிரவாண்டி, தஞ்சாவூர், விழுப்புரம், நாகப்பட்டினம், புதுச்சேரி, மாமல்லபுரம், கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட 9,963 கிலோமீட்டர் 963 கிலோமீட்டர் நீளத்திற்கு நான்கு வழி சாலைகள் பயன்பாட்டுக்கு வரவிருப்பதாகவும் அதன் காரணமாக தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளில்
உள்ள சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கை 90 அதிகரிக்கும் என்றும் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நிலை நீடித்தால் இன்னும் சில ஆண்டுகளில் எந்த பகுதிக்கும் சுங்க கட்டணம் செலுத்தாமல் பயணிக்க முடியாது என்ற நிலை உருவாகிவிடும். தரமான 4 வழிச்சாலைகள் அமைக்கப்படுவதும் அதில் பயணிப்பதற்கு சுங்க கட்டணம் வசூலிப்பதும் சரியானதுதான். ஆனால் விதிகளை மீறி அதிக எண்ணிக்கையில் சுங்கச்சாவடிகள் அமைக்கப்படுவது, அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவது, முதலீடுகளை எடுத்த பிறகும் முழு சுங்க கட்டணத்தை தொடர்ந்து வசூலிப்பது ஆகியவை தான் வாகன உரிமையாளர்களை சுரண்டும் செயலாகும். இது கண்டிக்கத்தக்கது. 2021ஆம் ஆண்டில் திமுக ஆட்சிக்கு வந்தபோது 48 சுங்கச்சாவடிகள் இருந்தன. 48. அவை மிகவும் அதிகம் என்றும் மத்திய அரசிடம் பேசி அவற்றின் எண்ணிக்கை 16 குறைக்கப்படும் என்றும் சட்டப்பேரவையிலேயே திமுக அரசு அறிவித்தது. நான் சொல்கிறது சாட்சி 2 எம்எல்ஏ, தலைவரும் மேட்டூர் எம்எல்ஏவும். அதன் பிறகு 3 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்ட நிலையில் எந்த சுங்கச்சாவடியும் மூடப்படவில்லை. மாறாக 24 புதிய சாவடிகள் திறக்கப்பட்டுள்ளன. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிக சுங்கச்சாவடிகள் உள்ளன. கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 26,000 கோடி ரூபாய் சுங்க கட்டணமாக வசூல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் போட்ட முதலீடுகளை திரும்ப எடுத்த சுங்கச்சாவடிகளை மூடுவதன் வாயிலாகவும் 60 கிலோமீட்டருக்கு ஒரே ஒரு சுங்கச்சாவடி மட்டும் இருப்பதை உறுதி செய்வதன் மூலம் தமிழகத்தில் சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கையை மத்திய அரசு குறைக்க வேண்டும். ஆறாவது, அரசு மருத்துவமனைகளில் 658 சிறப்பு மருத்துவர்களை நேர்காணல் மூலம் நியமிக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும். போட்டித் தேர்வுகள் மூலம்தான் நியமிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் பல்வேறு நிலைகளிலான அரசு மருத்துவமனைகளில் காலியாக இருக்கும் 207 காலியாக இருக்கும் 207 மகப்பேறு மருத்துவர்கள் உள்ளிட்ட 658 சிறப்பு மருத்துவர்கள்
நேர்காணல் மூலம் நியமிக்கப்பட உள்ளனர் என்று தமிழக அரசு அறிவித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. போட்டித் தேர்வுகளின் வாயிலாக சிறப்பு மருத்துவர்கள் நியமிக்கப்படுவதற்கு அதிக காலம் ஆகும் என்பதால் தான் நேர்காணல் மூலம் அவர்கள் நியமிக்கப்படுவதாக தமிழக அரசு கூறுவதை ஏற்க முடியாது. அரசு மருத்துவமனைகளுக்கு மருத்துவர்களை தேர்வு செய்வதற்காகத்தான் தமிழ்நாடு மருத்துவ பணியாளர்கள் தேர்வு வாரியம் உருவாக்கப்பட்டது. இப்போது அதை விட்டுவிட்டு நேர்காணல் மூலம் மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டால் அது முறைகேடுகளுக்குத்தான் வழிவகுக்கும். அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர் பணியிடங்கள் அதிக எண்ணிக்கையில் காலியாக இருப்பது உண்மைதான். மருத்துவர் பணியிடங்கள் எப்போது காலியாகும் என்பது தொடர்பான விவரங்கள் தமிழக அரசுக்கு முன்பே தெரியும் என்பதால் காலி இடங்களை நிரப்புவதற்கான நடைமுறைகளை முன்கூட்டியே தொடங்குவது தான் இதற்கு தீர்வாகும். அதை விடுத்து மருத்துவர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்பதை காரணம் காட்டி நேர்காணலின் மூலமாக மட்டும் மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டால் அரசுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் வாய்ப்பளிக்கவும் ஊழல்கள் செய்வதற்கு மட்டும்தான் அது உதவும். கடந்த காலங்களில் நேர்காணல்கள் மூலம் சிறப்பு மருத்துவர்களை நியமிக்க இன்றைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இப்போது அதே தவறை அவர் தலைமையிலான அரசு செய்ய நினைப்பது நியாயமல்ல. எனவே நேர்காணல் மூலம் சிறப்பு மருத்துவர்களை நியமிக்கும் முடிவை கைவிட்டு போட்டித் தேர்வுகளின் மூலம் நியமிக்க அரசு முன்வர வேண்டும். ஏழு கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளியில் பள்ளி மாணவிக்கு ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமை, பள்ளிகளில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியை சின்னசாமி, ஆறுமுகம், பிரகாஷ் ஆகிய 3 ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமை செய்ததாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிக்கிறது. ஆசிரியர்களை கடவுளாக நினைத்துதான் பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகின்றனர். அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க, மாதா பிதா குரு 3 பேர் தான் தெய்வம். ஆனால் இப்போ இப்படி நடக்குது.
தங்களின் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப. ஆனால் ஆசிரியர்கள் தங்களின் குழந்தை போன்ற மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதை மன்னிக்க முடியாது. இதற்கு காரணமான 3 ஆசிரியர்களுக்கும் மிக கடுமையான தண்டனையை தமிழக அரசும் காவல்துறையும் பெற்றுத்தர வேண்டும். இது சர்வாதிகார நாட்டில் இது மாதிரி நடந்ததுன்னா இல்லை அரேபிய நாட்டில் என்ன பண்ணுவாங்க? நல்லா இல்லையா? தலையில் செய்விடுவாங்க, கட் பண்ணிடுவாங்க. அதே நேரத்தில் அரசு பள்ளியில் இத்தகைய கொடுமை நிகழ்ந்திருப்பதை வைத்து பார்க்கும்போது அரசு பள்ளிகள் எந்த அளவுக்கு பாதுகாப்பானவை என்ற வினாவும் எழுகிறது. அதனால் பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளை பள்ளிகளுக்கு அனுப்ப யோசிப்பார்கள். அரசு பள்ளிகள் மாணவிக்கு இழைக்கப்பட்ட உரிமைகளுக்கு தமிழக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். அனைத்து பள்ளிகளிலும் மாணவ மாணவியரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். படிச்சுங்க. 8 திமுகவின் சமூக அநீதிக்கு எதிராக முழக்கமிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினரை கைது செய்து சிறையில் அடைப்பதாம். அரியலூர் மாவட்டம் காடுவெட்டி கிராமத்தில் வணிக சங்கத்தில் மறைந்த தலைவர் மாவீரன் ஜே குருவின் உருவச் சிலையை அமைச்சர் சிவசங்கர் உருவச்சிலைக்கு அமைச்சர் சிவசங்கர் மாலை அணிவிக்க சென்றபோது வன்னியர்களுக்கு எதிராக திமுக இழைத்து வரும் சமூக அநீதியை கண்டித்து முழக்கம் எழுப்பியதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த அன்புமணி, சிங்காரவேலு, சேனு ஆகிய 3 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். திமுக அரசின் இந்த வன்னியர் விரோத நடவடிக்கை கடுமையாக கண்டிக்கத்தக்கது. கைது செய்யப்பட்டிருக்கும் 3 தமிழக அரசின் சமூக அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்ததை தவிர வேறு எந்த தவறும் செய்யவில்லை. அவர்களை அமைச்சர் சிவசங்கருடன் சென்றவர்கள்தான் தாக்கியுள்ளனர். ஆனால் தாக்கியவர்களை விட்டுவிட்டு பாதிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்து கைது செய்து காவல்துறையினர் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆளும் கட்சியின் கைப்பாவையாக காவல்துறை செயல்படக்கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சி இத்தகைய அடக்குமுறைகளை எதிர்த்து வளர்ந்த கட்சி. இத்தகைய அடக்குமுறைகளின் மூலம் பாமகவை ஒடுக்கி விடலாம் என திமுக நினைத்தால் அது நடக்காது. பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கு எதிராக அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுவதற்கு பதிலாக வன்னிய மக்களுக்கு சமூக நீதி வழங்குவதில் ஆர்வம் காட்ட வேண்டும். திருப்பரங்குன்றம் நிகழ்வுகள் குறித்து கரெக்டாக திருப்பரங்குன்றம்
மலை மீது உள்ள தர்காவில் ஆடு பலியிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சியினர் போராட்டம் நடத்துகின்றனர். இதில் உங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன கேட்குறீங்க? திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு சொந்தம் என்பது குறித்த பிரச்சனை 100 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ளது. ஆங்கிலேய காலத்திலேயே இது தொடர்பாக தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இப்போது மலை மீது ஆடு பலியிடுவது தொடர்பான சர்ச்சை எழுந்தவுடன் அதற்கு தீர்வு காணும் வகையில் நடத்தப்பட்ட அமைதி கூட்டத்தில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் ஆகிய இருதரப்பினரும் கடந்த காலங்களில் கடைபிடிக்கப்பட்டு வந்த நடைமுறைகளை நடப்பாண்டிலும் தொடரலாம் என்றும் மலை மீது ஆடு பலியிடுவது தொடர்பான ஆதாரங்களை தர்கா தரப்பினரும் இந்து சமய அறநிலையத்துறையில் தரவில்லை என்பதால் இது குறித்து நீதிமன்றத்தை அணுகி தீர்வு தேடிக்கொள்ளலாம் என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அந்த முடிவை அனைவரும் மதிக்க வேண்டும். இருதரப்பு ஒற்றுமையும் நல்லிணக்கமும் பாதுகாக்கப்பட வேண்டும். மணிமண்டபம் திருப்பி செஞ்சு வச்சாரு. அந்த மணிமண்டபத்தை எப்பயாச்சும் ஒரு முறை ஒரு பார்வையிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் பார்வையிடுங்களான்னு எதிர்பார்க்குறாங்க. நான் பார்வையிடுறேன். ஆமாம், பார்வையிடுறேன். அதை பார்த்து இது சரியா இருக்குதா சரியா இல்லையா உங்களோட மேலான கருத்து எதிர்பார்க்குறாங்க. சரி சரி. நானும் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி 2 பேரும் போய் பார்க்குறோம். சரிங்க. சிவகுமார் எம்எல்ஏவும் இருக்காரு, அவரையும் கூட்டு போகிறோம். சரிங்க. சதாசிவம் வந்தால் கூட கூட்டு போகிறோம். மேட்டூர் எம்எல்ஏ எப்போ பார்க்கறதுல அது சரியான நேரம் குறிக்கப்படவில்லை. இதுக்கு ஏதோ உள்ளார்த்தத்துக்காக தெரியுது ஐயா, இதுக்கு ஏதோ உள்ளார்த்தத்துக்காக தெரியுது. இல்லை, எதுவும் நேர காலம்லாம் நான் பார்க்க மாட்டேன், ஆனால் பார்க்க வேணும். சேலம் ஆத்தூர் பக்கத்தில் சேலம் ஆத்தூர் பக்கத்தில் டாஸ்மாக் கடையிலேயே கள்ளசாராயம் விற்கிறாங்க அப்படின்றார். சேலம் ஆத்தூர் பக்கத்தில் டாஸ்மாக் கடையிலேயே கள்ளசாராயம் விற்கிறாங்க. என்ன முன்னேற்றம், என்ன வளர்ச்சி. டாஸ்மாக் கடையிலே கள்ளச்சாராயம். ஒன்றிய அரசுடைய பட்ஜெட் எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு பேரு கூட இடம்பெறல ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்ல. தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களா நிதி எதுவும் ஒதுக்கப்படலாம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. பட்ஜெட்டில் தமிழ்நாடு அரசு பேரே இல்லை அப்படின்னு. உண்மை, நீங்கள் சொல்கிறது உண்மை. அது இங்கே இருக்கிற ஆளுங்கட்சி அது சம்பந்தமாகவே அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கணும், அமைச்சர்களை போய் பார்க்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே ஒதுக்கப்படாது தமிழ்நாட்டுக்கு, எதுவுமே